நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும்? நமது உயிர் எங்கு செல்லும்? மறுபிறவி என்ற ஒன்று உள்ளதா என்ற கேள்வி பல காலமாக இருந்து வருகிறது. மரணம் என்ற ஒன்றை எப்படி மனிதனால் வெல்ல முடியவில்லையோ அதேபோல் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது இன்றளவும் புரியாத புதிராக உள்ளது. முந்தைய காலத்தில் இறந்தவர் மீள்வார், அடுத்த உலகத்துக்கு செல்வார் என்ற அடிப்படையில் எகிப்தில் வானளாவிய பிரமிடுகள் எழுந்தன. சீனாவின் முதல் அரசர் இறப்புக்கு பின்பும் தன்னை பாதுகாத்து கொள்ள டெராகாட்டா ஆர்மியை கட்டமைத்தார். அதில் பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், குதிரைகள் காணப்பட்டன. இப்படி பல பழங்கால மக்கள் இறப்புக்கு பின்பும் வாழ்க்கை உண்டு என்பதை நம்பினர். ஆனால் நவீன அறிவியல் மரணம் உடலுக்கு இறுதியானது. மரணத்திற்கு பின் வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. மூளை செயல் இழந்தால் உடலும் அழியும், அதோடு நினைவுகளும் செத்துப்போகின்றன. எனவே மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை என்றது. ஆதலால் மேலை நாடுகளில் சிலர் இறந்த பிறகும் அறிவியல் வளர்ச்சியால் 100 ஆண்டுகளுக்கு பின்பாவது உயிருடன் திரும்ப முடியும் என்ற நம்பிக்கையில் கிரையானிக்ஸ் சேம்பர்களில் ஆழ்ந்த குளிரில் இறந்த உடலை பதப்படுத்தி வைக்கிறார்கள். மதங்கள் இறப்புக்கு பின்பு வாழ்க்கை உண்டு என உறுதியாக சொன்னாலும் அதிலும் சில கருத்து வேறுபாடுகள் உள்ளதை நாம் அறியலாம். கிறிஸ்தவ மதம் இறப்புக்கு பின்பு ஆன்மா ஓய்வு நிலையை அடையும், ஆனால் இறுதியாக இறைவன் வருவார். அந்த ஆன்மா வாழும் காலத்தில் புண்ணியம் அதிகம் செய்திருந்தால் சுவர்க்கத்திற்கு சென்று சுகமாகவும், பாவங்கள் அதிகம் செய்திருந்தால் நரகத்திற்கு சென்று கடுமையான துன்பங்களையும் அனுபவிக்கும் என்று கூறுகிறது. ஆனால் பல ஜென்மம் ஆன்மாவுக்கு உண்டு என்பதை கிறிஸ்தவம் மறுக்கிறது. அதே நேரத்தில் இந்து மதம் ஆன்மா அதனுடைய உடல் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப சொர்க்க நரகத்தை அடைந்து அதனுடைய கர்ம பலன் தீரும் வரை பல ஜென்மங்கள் எடுக்கிறது. இதனால் பிறப்பு இறப்பு சுழற்சி தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இறுதியில் அந்த ஆன்ம பாவ புண்ணியத்திற்கு உள்ளாகாமல் உன்னத நிலையை அடையும் போது இறைவனை அடைகிறது. ஆனால் ஆன்மா உன்னத நிலையை அடைய பல ஜென்மங்களை எடுக்கிறது என்கிறது இந்து மதம். இப்படி உடலுக்கு தான் அழிவு, ஆன்மாவிற்கு அழிவு இல்லை என மதங்கள் கூறுகின்றன. ஆனால் மரணத்துக்கு பிறகு ஆன்மா என்ற வாதத்தில் ஆன்மீகத்துக்கு எதிரான நிலையைத்தான் இதுவரை அறிவியல் எடுத்து வந்துள்ளது. மூளை செயலுடன் இருக்கும் வரைதான் நினைவுகள் மற்றும் செயல்கள். மூளை செயல் இழந்தால் உடலும் அழியும், அதோடு நினைவுகளும் செத்துப் போகின்றன. எனவே மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை என்பதுதான் அறிவியலின் நிலை. ஆனால் சமீப காலமாக பல அறிவியல் ஆராய்ச்சிகள் மரணத்துக்கு பின்பும் வாழ்க்கை உண்டு என்பதை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துள்ளன. அது என்ன என்று தெளிவாக பார்க்கலாம். ஆன்மீகம் இறப்புக்கு பின் நடப்பதை ஆன்மா என அழைக்கிறது. ஆனால் அறிவியல் கான்ஷியஸ்னஸ் என்றுதான் கூறுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு வரை இறப்பு என்பது இதய துடிப்பை சார்ந்துதான் இருந்தது. ஒருவருக்கு இதயம் துடிக்கவில்லை எனில் அவர் இறந்துவிட்டதாக கூறுவார்கள். 1960களில் தான் இதயம் தனது துடிப்பை நிறுத்தினாலும் எப்படி அதை மீண்டும் துடிக்க வைக்க முடியும் என்பதை கண்டறிந்தார்கள். மார்பில் கடினமாகவும் வேகமாகவும் அழுத்தி அதிக அளவு ஆக்சிஜன் மற்றும் மின்சாரம் செலுத்துவதன் மூலம் இதயத்தை துடிக்க வைக்க முடியும் என்பதை கண்டறிந்தனர். இதைதான் CPR அல்லது கார்டியோ பல்மோனரி ரெசசிட்டேஷன் என்கிறார்கள். இதன் மூலம் நிரந்தரமாக இறந்தவர்கள் என்று கருதப்பட்டவர் கூட மீண்டும் உயிர்ப்பிக்கப்படலாம். இதிலிருந்து இதயம் செயல் இழந்தாலும் உடலின் மற்ற உறுப்புகள் உடனே செயல் இழப்பதில்லை. பல மணி நேரம் மனித மூளை உட்பட மற்ற உறுப்புகள் உயிருடன் இருக்கும் என்று கண்டறிந்தனர். மனிதனின் மரணம் என்பது இதயம் தனது துடிப்பை நிறுத்துவது அல்லது மூளை செயலிழப்பது மூலம் நடக்கலாம். 1960களில் தான் மூளை செயலிழந்தாலும் மனிதன் மரணமடைய முடியும் என்பதை கண்டறிந்தனர். இங்கு மூளை செயல்படாது, ஆனால் இதயம் துடித்து கொண்டிருக்கும். மனிதனின் வெயிட்டில் 2% தான் மூளை. ஆனால் இதயம் சுவாசிக்கும் ஆக்சிஜனையில் 20% மூளைக்கு தான் செல்கிறது. இதனால் இதயம் தனது துடிப்பை நிறுத்தும் போது போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் அதிகம் பாதிக்கப்படுவது மூளைதான். அடுத்த 5 நிமிடத்தில் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை மெதுவாக செயலிழக்க ஆரம்பிக்கும். ஆதலால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் இதயம் மீண்டும் துடிக்க வேண்டும். இல்லையெனில் எக்மோ போன்ற நவீன கருவிகளின் மூலம் மூளைக்கு செயற்கையாக ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. இப்போது நோயாளியின் இதயம் துடிக்கவில்லை, அதாவது அவர் கிளினிக்கலி டெட். ஆனால் அவரின் உயிரை இன்னும் காப்பாற்ற முடியும். ஆக்சிஜன் குறைபாட்டால் ஏற்படும் மூளை செயலிழப்பை தடுத்து CPR மூலம் இதயத்தை மீண்டும் துடிக்க வைத்தால் அவர் உயிர் பெற முடியும். இப்படி உயிர் பிழைத்தவர்களும் உண்டு. இப்படி மரணத் தருவாயில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அருகில் இருந்தபடி
அவர்களுடைய மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நவீன ரக அறிவியல் சாதனங்களின் உதவியுடன் கண்டறிந்திருக்கின்றனர். இதை நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் என்று கூறுகிறார்கள். புகழ்மிக்க மருத்துவர் ரேமண்ட் மூடி 1975 எழுதிய வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை என்ற நூல்தான் உலக அளவில் இறப்புக்கு பின்னான வாழ்க்கை குறித்து பல ஆய்வுகளை மேற்கொள்ள செய்தது. இந்த ஆராய்ச்சி மனிதன் இறந்த பிறகும் அவர்களின் கான்ஷியஸ்னஸ் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது. அவர்களால் பூமியில் நடப்பவை பற்றி பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது என்று கண்டறிந்தது. ஆய்வுகள் ஒரே விதமான உணர்வுகளை அவர்கள் அனுபவித்ததை பதிவு செய்தன. அவைகள் உடலை விட்டு உயிர் பிரிதல், அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை உணர்தல், ஆழ்ந்த அமைதியை உணர்தல், சுரங்க வழி பயணம், விண்வெளியில் ஆன்மா பயணித்தல், ஒளிமிக்க சிலரின் தரிசனம், அகன்ற ஜோதியை காணல், வாழ்க்கை முடிவடைவதில்லை என்று உணர்தல் போன்றவையாகும். ஆச்சரியமளிக்கும் விதமாக கண் பார்வை இல்லாதவர்கள் கூட இறந்த பிறகு நடந்த சம்பவங்களை தங்களால் பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது என்று சொன்னதுதான். மேலும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள், இந்துக்கள் மற்றும் மத நம்பிக்கை அற்றவர்கள் என எல்லோரின் அனுபவமும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருந்தது. ஆச்சரியம், இவை அனைத்தும் இறந்து மீண்டும் உயிர் பிழைத்தவர்களின் அனுபவங்கள். சிலரின் அனுபவங்களை இப்போது பார்க்கலாம். அமெரிக்க பாடகி மற்றும் பாடலாசிரியர் பமீலா ரெனால்ட்ஸ் லோவரி. இவர் வர்ஜீனியா கடற்கரையில் தனது புதிய பாடலை விளம்பரப்படுத்திய போது திடீரென்று அவருக்கு பேசுவது கடினமாக இருந்தது. அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் மூளையில் இரத்த தமனியில் ஒரு பெரிய வீக்கம் இருப்பதை கண்டறிந்தார். அது வெடித்துவிடும் அபாயத்தில் இருந்தது. அந்த வீக்கம் மூளையின் அடித்தளத்தில் இருந்தது. ஆதலால் அங்கு செல்வது மிகவும் கடினம். அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என டாக்டர்களால் சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு மிகவும் சிக்கலான மற்றும் கடினமான ஒரு சர்ஜரி பரிந்துரைக்கப்பட்டது. அவரின் உடல் வெப்பநிலை 10 டிகிரிக்கு குறைக்கப்பட்டது. சர்ஜரியின் போது இரத்த அழுத்தத்தால் மூளை இரத்த தமனி வெடித்துவிடும் என்பதால் அவரின் இதய துடிப்பு நிறுத்தப்பட்டது. இதனால் மூளைக்கு இதயத்தில் இருந்து வரும் இரத்தமும் ஆக்சிஜனும் நிறுத்தப்பட்டது. அவர் மூளையிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றி அவரின் மூளை முழுவதும் செயல்படாத தன்மைக்கு கொண்டு வரப்பட்டது. அவர் கிளினிக்கலி டெட் என்ற மோடுக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் காதுகளில் ஸ்பீக்கர்களை வைத்தார்கள். ஸ்பீக்கர்கள் ஜெட் விமானம் புறப்படுவதைப் போல பெரிய சத்தத்தை எழுப்பியது. ஆனால் அவரது உடல் இறந்த உடலை போல் அசையாமல் இருந்தது. இதன் மூலம் அவர் மூளை முழுவதும் இறந்த நிலைக்கு வந்துவிட்டதா என்று பரிசோதிக்கப்பட்டது. இறுதியில் வெற்றிகரமாக சர்ஜரி முடிக்கப்பட்டு அவருடைய இதய துடிப்பு மீண்டும் துடிக்க வைக்கப்பட்டது. அந்த சர்ஜரியின் போது நடந்த சம்பவங்களை அவர் இப்படியாக கூறுகிறார். அந்த சர்ஜரியின் போது திடீரென நான் என் உடலில் இருந்து வெளியே வந்து அந்தரத்தில் பறப்பதைப் போல் நின்று கொண்டிருந்தேன். அப்போது நான் என் உடலை பார்த்து கொண்டிருந்தேன். அது என் உடல் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. என்னால் அங்கு நடப்பதை கேட்கவும் பார்க்கவும் முடிந்தது. நான் எந்த வலியும் உணரவில்லை. மாறாக ஒரு ஆழ்ந்த அமைதியான மனநிலையை உணர முடிந்தது. மேசையை சுற்றி 20 பேரை பார்க்க முடிந்தது. திடீரென ஒரு வெளிச்சம் என்னை இழுக்க ஆரம்பித்தது. அதை என்னால் உணர முடிந்தது. அந்த வெளிச்சம் என்னை இழுத்து கொண்டு போனது. முடிவில் என்னுடைய கிராண்ட் மதர் மற்றும் எனது உறவினர்களை பார்த்தேன். சர்ஜரி முடிந்து மீண்டும் இதயம் துடிக்க வைக்கப்பட்ட போது உயிர் மீண்டும் உடலுடன் இணைந்தது. இங்கு அவரால் சர்ஜரியின் போது நடந்த சம்பவங்களை நேரில் பார்த்தது போல கூற முடிந்தது. அனிதா மூரஜனி. இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்து நாட்டவர். ஹாங்காங்கில் வளர்ந்து வாழ்கிறார். 2002 நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் உள்ள நிணநீர் கணுக்களின் புற்றுநோய் மருத்துவர்களால் கண்டறியப்பட்டது. நோயின் தீவிரத்தால் பிப்ரவரி 2, 2006 அன்று காலை அவர் எழுந்திருக்கவில்லை. கோமா நிலையில் இருந்தார். அதன் பின் நடந்த சம்பவங்களை அவர் இப்படியாக கூறுகிறார். என்னை சுற்றி பேசப்படுவதையெல்லாம் என்னால் கேட்க முடிந்தது. நான் உயிர் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர் என் குடும்பத்தினரிடம் சொன்னதை கேட்டேன். நான் என் உடலை விட்டு வெளியேறினேன். என்னுடைய உடலை என்னால் மருத்துவமனை படுக்கையில் பார்க்க முடிந்தது. பின் பெரிய ஒளி நிறைந்த புதிய இடத்தில் இருந்தேன். அங்கு என் அன்புக்குரியவர்களை காணவும் மற்ற ஆத்மாக்களின் இருப்பை உணரவும் முடிந்தது. ஒரு நடைபாதையில் சுமார் 12 மீட்டர் தொலைவில் தனது கணவருக்கும் மருத்துவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல்களை கேட்க முடிந்தது. அதிர்ச்சியடைந்த கணவருடன் டாக்டர் என்ன பேசினார் என்பதை பின்னர் உயிர் பிழைத்து வந்த பின் சரியாக கூறினார். நான் மற்றொரு பரிமாணத்திற்கு சென்றபோது அன்பையும் அமைதியையும் உணர்ந்தேன். நான் வலியை உணரவில்லை. வாழ்க்கையில் எனது நோக்கத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கண்டுபிடித்தேன். எனது புற்றுநோய்க்கான தீர்வு எப்போதும் எனக்குள் இருப்பதை நான் உணர்ந்தேன். மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தேன். அவர் கொடுத்த இந்த விளக்கம் டாக்டர் உட்பட பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது.
4 நாட்களுக்குள் அவரது 70% புற்றுநோயானது அழிக்கப்பட்டது. 5 வாரங்களில் அவர் நோயிலிருந்து விடுபட்டார். மருத்துவமனை நிபுணர்கள் அவரது வாழ்க்கை ஒரு அதிசயம் என்று அறிவித்தனர். இந்த உடல் மண்ணால் செய்யப்பட்டது, ஆதலால் இறந்த பின்பு இந்த உடல் மண்ணுக்கு செல்கிறது. ஆனால் ஆன்மா இறைவன் எனும் பெரும் ஒளியால் ஆனது, அது இறைவன் எனும் பெரும் ஒளியை நோக்கி செல்கிறது என ஆன்மீகம் சொல்கிறது. அதை நோக்கி அறிவியல் பயணிப்பது போல் இந்த நிகழ்வுகள் உள்ளன. இங்கு மறுபிறவி என்பதும் முக்கியமானது. அமெரிக்காவின் யுனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா 100 ஆண்டுகளுக்கு முன்பே மறுபிறவி பற்றி ஆராய்ச்சி செய்து பலரது மறுபிறவி பற்றி பதிவு செய்துள்ளது ஆச்சரியமான உண்மை.